ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடடா! நம்ம சூர்யாவும், விஜயுமா இது இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களே ஷூட்டிங் ஸ்பாட்ல. பாருங்களேன், நம்ம சூர்யாவ கூட அடிக்கடிக்கு அந்த சீரியல்ல வந்து ஆஹா கல்யாணம்ல பார்க்கலாம். ஆனா விஜய் அந்த அளவுக்கு வீடியோஸோ, ஃபோட்டோஸோ பார்க்கவே முடியாது. ரேர். அதுவும் அவரு உட்காந்துருக்க பொசிஷனும், அந்த கூலர கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு பேசுற ஸ்டைலும், விஜயா இது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அவ்வளோ ஃபன்னா 2 பேரும் 2 ஹீரோஸும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பண்ணி போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப காமெடியா சிரிச்சுட்டே அந்த ரீல்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில இருந்துச்சு. பரவால்ல. இப்ப தான் மீட் பண்ணாங்க அப்படின்னாலும், ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்ல ஒரு பாண்டிங் வந்துருச்சு. ஒருத்தர் ஒருத்தர் Instagramலயும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விஜய், சூர்யா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போதே நல்லா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து இந்த மாரி ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றத பார்க்கும்போது, இன்னும் 1 வீக் போகும்னு நெனைக்கிறேன் ஷூட்டிங். இன்னமும் அங்க தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்பவே ஃபன்னா, நல்லாவும் போகுது. அதே மாரி ஒரு பக்கம் 2 பேருமே அவங்க ஒய்ஃப வந்து திட்டிக்கிட்டு அப்படியும் போயிட்டுருக்கு. இந்த காம்படிஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மகாவும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரியும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கங்காவும் இந்த ப்ரோகிராம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா. கங்கா, ஐஸ்வர்யா இவங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான். காவேரி அண்ட் மகா இவங்க 2 பேர்ல யாராவது வந்து அந்த அமௌண்ட்ட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரு வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. 2 தாத்தாவும் பிளான் பண்ணி மகாவையும், காவேரியும் அவங்க புருஷனுங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டுருக்காங்க. பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.